गाइस எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பானகம் பண்ண போறோம் அத்துக்குட்டி. அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த வெல்லம் எடுத்து கரைய விட போறோம். ஏனா இது உடைக்கிற அந்த உரல்லாம் அது அவன் எக்ஸ்பெரிமென்ட்க்கு எடுத்ததனால தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். சோ வந்து தண்ணி நிரப்பிட்டோம் நம்ம. இந்த வெல்லம் கரையிட்டோம். கூட 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையா இருக்கும். இரு நான் போடுறேன். பிச்சி போடு. அது பிச்சிட்டியாமா? போடு. ஓகே. போடு சீக்கிரம். அடுத்து வந்து லெமன் ஜூஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணால் பானகம் ரெடி ஆகிடும். இது ஊறட்டும். சரி நான் சாப்பிட்றேன். கைஸ் இந்த வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுத்து. நம்ம வந்து ஏலக்காய் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து லெமனை புழிஞ்சிட்டு இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் அதில். ஸோ நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்துட்டோம். இந்த ஹெல்தி சீட்ஸ் அதோட விதையெல்லாம் இங்கே இருக்குது. ஊர்லேருந்து சீதாம்மா கொடுத்த இந்த லெமனில் வந்து நம்ம பானகம் கரைச்சிட்டோம். இந்த பங்குனி ஊற்றுறம் போதெல்லாம் பானகம் கரைக்க சொல்லுவா அம்மா, எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சில்லுன்னெலாம் வச்சு குடிக்கவே தேவையில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் போட்டால் ரொம்ப சில்லாக இருக்கும், நமக்கே ஒரு நார்மல் சில்னஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், குடிக்க வேண்டியதான். சுக்கு பொடி சேர்க்க நான் மறந்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.